ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, டார்க் சாக்லேட், பட்டர், 2 முட்டை, ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை. ஒயிட் சுகரை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுகரை மிக்சியில் போட்டாச்சு, அதை ஒரு அரைச்சிக்கலாம். சுகரை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு கிண்ணத்தில். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை அடித்து ஊற்றுங்க. நல்லா இருக்கா? கைப்பட்டு தான் இருந்துச்சு. என் கைப்பட்டு தான் இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணி ஜாகரி அப்படி தான் நிற்கணும். ஆமாம் இரு ஆன் பண்ணாமல் எடுத்து ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பவுலில் டார்க் சாக்லேட்டை போட்டாச்சு. இப்போ பட்டரை சேர்க்கணும். இப்போ பட்டரையும் சேர்த்தாச்சு. ரெண்டையும் மெல்ட் பண்ணணும். அவனில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிடலாம். பிளாக் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. முட்டை, சுகரு, நாட்டு சர்க்கரையெல்லாம் நம்ம பீட் பண்ணி வச்சுட்டா அது கூட அதில் மிக்ஸ் பண்ணிடணும், இந்த சாக்லேட்டையும் பட்டரையும். இப்போ மிக்ஸ் பண்ண இந்த கலவை கூட கோகோ பவுடர் சேர்க்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கலவை கூட மைதா மாவு சேர்க்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட் பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த பேப்பரை பட்டர் பேப்பர் அதில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண கலவையே இதில் ஊற்றணும். இப்போ இந்த கலவையை பேனில் ஊற்றியாச்சு. இப்போ இது நட்ஸு, பாதாம் அதில் தூவி விடலாம். இது ஒயிட் சாக்கோ சிப்ஸ், அதையும் தூவி விடணும். கொஞ்சம் டார்க் சாக்லேட்டையும் தூவி விடணும். செட் பண்ணது அவனில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுங்க. செம்ம டேஸ்ட் இருக்குங்க. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. அதை நம்ம பீஸ் போடுவோம். சுவையான ப்ரௌனி ரெடி. தேங்க்யூ.